அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அது கூட இதையும் ஜாயின் பண்ணிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சு அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் பாருங்கள். அல்லது வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறேங்க. இதில் வால்யூம் 1 அண்டு வால்யூம் 2 ஒவ்வொரு லெசனுக்கும் முக்கியமான கொஷின் புக் பேக் கொஷின்ஸு ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூமுக்கும் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நீங்கள் இந்த கொஷின்ஸை படிச்சுருங்க. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பேஜ் நம்பரும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு தனியாக கொடுத்துருக்காங்க, அதற்கும் பேஜ் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயர் வச்சு புக்கை வச்சு மேக்கிங் பண்ணது, அதனால் நியூ புக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுருங்க. இதில் ஒரு சில கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மணிகண்டன் சாருக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து சொல்லுங்கள் சார் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்டாரு. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவரி புக் பேக் கொஷின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவரி லெசன். ஒவ்வொரு புக் பேக் கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, 1 or 2 தான் இன்டீரியரில் கேட்பாங்க. அதே போல் எவரி கவர்மெண்ட் பப்ளிக் கொஷின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ கம்பல்சரி ஸ்டடி வெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கொஷினும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து போல்டு கொஷின் இஸ் பப்ளிக் கொஷின் இந்த மெட்டீரியல் சரிங்களா. இதில் பிளாக்ல போட்டு கொடுத்துருக்கிறது எல்லாமே பப்ளிக் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் லெசன்ஸ்லேயே நம்ம பார்த்தா தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின், டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு. அதனால் இந்த பிடிஎஃப்பை பார்க்குறப்ப நீங்கள் வந்து என்னது அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன் பேஜ் நம்பர்னு போட்டிருக்கோம், இன்டீரியர் பேஜ் நம்பரு. அதே புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்னா பிபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் எந்தெந்த இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2020, அதுக்கடுத்து மார்ச்லேயே அந்த 2020 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் சொல்லுவோம், இன்ஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்னால் அது செப்டம்பர் 2020, அதுக்கடுத்து ஆகஸ்ட் 2021, மே 2022, ஜூலை 2022. லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம அதையுமே அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் பப்ளிக் கொஷின் பேப்பர் அண்ட் பிடிஏ கொஷின்ஸ்னு இருக்குது. மந்த்லி எக்ஸாம் கொஷின்ஸு, ஓல்டு கொஷின் பேப்பரு, ரிவிஷன் கொஷின் பேப்பரு அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே இதில் என்ன பண்ணியிருக்கு மிங்கிள் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வரும். அதே போல் மை ஹார்ட் இஸ் விஷஸ் டு ஸ்டூடெண்ட் ஃபார் ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் சரிங்களா. நீங்கள் வந்து அதிக மார்க் வாங்குறதுக்கோட வாழ்த்துக்கள் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க. இதில் ஏதாவது டவுட்னா கூட அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டவுட் கூட என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். இதில் எல்லாமே முக்கியமான கொஷின். ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கிறத படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும், அதை முடிஞ்சால் என்ன பண்ணீங்க ப்ரிப்பேர் பண்ணிங்க சரிங்களா. எல்லா லெசனுக்குமே ஃபஸ்ட்டு மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதை படிங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெசன் வைஸாக அது வந்து சேஞ்சஸ் ஆகுது சரிங்களா. ஒரு சில லெசன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியான கொஷின்ஸு, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் அதிகப்படியான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு சார் அனுப்பின கொஷினே தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. அதில் 1 மார்க்ஸோட மிங்கிள் பண்ணியிருக்கோம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து லெசன் வைஸாக கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் சேம் தான் சரிங்களா. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண அந்த வீடியோஸை பாருங்கள், வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பிடிஎஃப் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 15 லெசன்ஸ்க்குமே இருக்குது. அதனால் நீங்கள் கண்டினியூவாக என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அது கம்பல்சரியாக எல்லாமே என்ன பண்ணுறங்க ப்ரிப்பேர் பண்ணுறங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.